ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ எங்கே நம்ம கிளம்பிட்டோம்னா பெரம்பலூரை நான் சுற்றி காட்ட போகிறேன். எந்த இடம் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த இடம் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை வந்து கவனமாக பார்த்துட்டே இருங்க. வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டோம்னா இதான் பைபாஸ் ரோடு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைபாஸ் ரோடு. இதை வந்து நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணி தான் அந்தாண்ட பெரம்பலூர் சிட்டிக்குள்ளே போக முடியும். இது எல்லாமே காடு தாங்க. இது வந்து சென்னை டு திருச்சி பைபாஸ் ரோடு. இந்த சின்ன கட்டிங்கிறத நம்ம கிராஸ் பண்ணி நம்ம அந்தாண்ட போக போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்து நிதானமாக போகணுங்க. எந்த பக்கமும் வண்டி வரும், அந்த பக்கமும் வண்டி வரும். இதான் மேலே பாருங்கள் பைபாஸ். இது நேராக போனோம்னா மேம்பாலம். இது வந்து மேம்பாலம். மேலே போனோம்னா நேராக வந்து சென்னை சென்னை பைபாஸு. இப்போ நம்ம அடுத்தது எங்கே வந்துட்டோம்னா துறைமங்கலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே துறைமங்கலத்தில் ஒரே ஒரு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ், பனானா லீஃப். அந்த பெரிய ஹோட்டல் தாங்க இந்த ஹோட்டல். பாருங்கள், பனானா லீஃப் ஹோட்டலு ரொம்ப பெரிய ஹோட்டல் இது. அடுத்தது நம்ம எங்கே என்ன இடம் பார்க்க போகிறோம்னா பங்களா ஸ்டாப். இது வந்து ஒரு ஸ்டாப், பஸ் ஸ்டாப்பு. இதில் வந்து நிறைய கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக இந்த சைடு இருக்குது பாருங்கள். நிறைய பங்களாலாம் இருக்குங்களாம் அந்த காலத்தில். அதனால் பங்களா ஸ்டாப்னு இதுக்கு பேர். இதான் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து எடுத்துகிட்டாவே நேராக லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான். அடுத்தது இது என்னென்னா பஸ் டெப்போ. இதான் பெரம்பலூரில் பஸ் டெப்போ துறைமுகத்தில் இருக்குது. கவர்மெண்ட்டு பஸ் டெப்போ பார்த்துங்க. இதான் வந்து டெப்போ. அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வசந்தன்கோ பர்னிச்சர்ஸ் கடை. அது எங்கே இருக்குன்னா நம்ம பாலக்கரையில் இருக்குது. பெரம்பலூர் பாலக்கரையில் இருக்குது பாருங்கள். இதான் பெரிய பர்னிச்சர்ஸ் கடை. பாலக்கரைனா புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து வளையிற இடங்க. அதுதான் வந்து பாலக்கரைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு பேர் பாலக்கரை. இந்த சைடு பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் ஆர்ச் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இதுக்குள்ளே தான் நுழைஞ்சு போகணும். இதுக்குள்ளே போனால் ஆஃபீஸ். இதான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பார்க்குறோம்னா வள்ளலார் ஹோண்டா ஷோரூம் பாருங்கள். லெஃப்ட் சைடு இருக்குது. அதோட போர்டு தான் இது. அதுக்கப்புறம் இப்போ எங்கே போகிறோம்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையிறோம். இங்கே பாருங்கள், இங்கே டார்லிங் கடை இருக்கும். அது நல்லா பெரிய கடையாக தான் இருக்கும். டார்லிங் நம்ம ஊரில் பெரம்பலூரில் இதான் டார்லிங் கடை. அடுத்தது இந்த சைடு பார்த்தோம்னா அமுதா ஸ்டோர்ஸ் இருக்கும். சத்யா பாருங்கள், சத்யா கடை எல்லாம் வந்து இல்லை ரைட் சைடு இருக்குது. அந்தாண்ட ரோட்டில் இருக்குது. நம்ம வந்து இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். உள்ளே போகிற ரோடு இது. வந்து வெளியில் வர ரோடு அந்த ரோட்டில் இருக்குது ரெண்டு கடையும். இப்போ அடுத்தது வந்து வசுந்தரா பழமுதிர் சோலைன்னு ஒரு ஜூஸ் கடை இருக்குது. அது கொஞ்சம் பெரிய கடை தான் பாருங்கள். அதுதான் வசுந்தரா பழமுதிர் சோலை. இங்கே நிறைய ஷேர் ஆட்டோ போவோங்க. புது பஸ் ஸ்டாண்ட் டு பழைய பஸ் ஸ்டாண்டு, நால் ரோடு, இந்த மாதிரி நிறைய ஷேர் ஆட்டோ போவோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணா தேட்டர். ஓல்டு தேட்டருங்க. ரொம்ப பழைய தேட்டர். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கேன். அப்போ ஸ்கூலெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த தேட்டருக்கு. அதாவது கிருஷ்ணா தேட்டரு நிறைய படம் பார்க்காங்க. அதை ஸ்கூல்லேருந்தே அழைச்சிட்டு போவாங்க. அதுங்க வந்து ஏசிலாம் கிடையாது. ஒன்லி வந்து ஃபேன் தான். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. பாருங்கள், இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து கிருஷ்ணா தேட்டரு சரிங்களா. அடுத்து பிஜி நாயுடு ஸ்வீட்ஸு. இப்போ அடுத்தது எந்த இடம்னா இது வந்து ரோவர் ஆர்ச்சு. இங்கே வந்து சிக்னல். இது வந்து சிக்னல். இது நிப்பாட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சிக்னல் முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் நிறைய சிக்கன் கடை, மீன் கடைலாம் இருக்குது. அடுத்தது நம்ம என்னென்னா இங்கே சங்குப்பேட்டைக்கும் ரோவர் ஆர்ச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் தான் இங்கே தான் மெயினில் இருக்குது. இதாங்க சிட்டி யூனியன் பேங்க் சரிங்களா. அடுத்து இப்போ என்னென்னா சங்குப்பேட்டை. அது வந்து பெரம்பலூரில் ஒரு ஏரியா தாங்க. இப்படியே போனால் ஆத்தூர், சேலம், துறையூர் எல்லாம் இந்த வழியாக போகிற ரோடு தான். இப்படி நேராக பைபாஸே போனோம்னா ஆத்தூர், சேலம், துறையூர் இந்த மாதிரி எல்லா எல்லா ஊருக்கு போகலாம். இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையணுனாலும் நம்ம இந்த ரோடு தான். இதான் இது சங்குப்பேட்டை ரோடு. இப்போ உள்ளே வந்து கடை வீதிக்கு போகிறோம். இது வந்து பாருங்கள் முருகன் ஜுவல்லர்ஸு. இது அப்போல்லாம் வந்து சின்ன கடையாக இருந்துச்சு. இப்போ வந்து பெரிய கடையாக நல்லா மாபெரும் பெரிய நகை கடையாக கட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து கடை வீதி. இது வந்து பெருமாள் கோவில் தெரு. இங்கே பாருங்கள் தேர் வந்து உள்ளே நல்ல பெரிய சீட்டு போட்டு உள்ளே வந்து தேரை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து அரிசி கடை இந்த மாதிரி இருக்கும் இந்த சைடு. திரும்ப நம்ம வந்து கடை வீதிக்கு வரோம். இங்கே பாரு, இது வந்து அப்பாய் ஜுவல்லரி. நர்சரி பிரைமரி ஸ்கூலில் நிறைய வச்சுருக்காங்க. இது எந்த ஒரு நகை வாங்கினாலும் அதில் ஒரு கிஃப்ட் இருக்கும். அதுக்காகவே இங்கே நிறைய பேர் வாங்குவாங்க. எப்போவுமே கூட்டமாகவே இருக்கும். இங்கே வந்து ஜவுளி கடை, நகை கடை எல்லாமே வந்து இந்த ஃபுல்லாகவே தெரு ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம அந்த தெரு போனோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர வழியில்
இப்போ நேராக வந்து இப்படி போயிடுவோம். இது வந்து மாரியம்மன் கோவில் தெரு. மாரியம்மன் பாருங்கள் இப்போ தான் இடிச்சிருச்சு. அதனால் இப்போ வந்து இடிச்சிட்டு திரும்ப புதுசாக கட்டுறாங்க. இது பாருங்கள் என்ன வந்து பழைய செல்லியம்மன் கோவில். இதாங்க நம்ம பெரம்பலூர் மசூதி. இங்கே நிறைய டைம் தம்பியை அழைச்சிட்டு வந்து நான் இங்கே வந்து கயிறுலாம் போடுவேங்க, சரியாயிடும். இங்கே பாத்திர கடை எல்லா கடையும் இந்த சைடு வரிசையெல்லாம் இருக்கும். இப்போ நேராக நம்ம அங்கே போனால் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நம்ம அங்கே வேலை கிடையாது. நம்ம வந்து இந்த சைடு வந்துடுவோம். இதை பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து பிள்ளையார் கோவில் இங்கே இருக்குது பாருங்கள். இதை சுற்றி வந்து பூக்கடை, தேங்காய் கடை, மாலை கடை, துணி கடை கூட இருக்கும். மளிகை கடை நிறைய இருக்கும். எல்லாமே வந்து பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கும். அதெல்லாம் முடிச்சாச்சுங்க. திரும்ப வந்து நம்ம ரொம்ப லேட்டாக தானே போனோம். அதனால் வந்து வரத்துக்குள்ளே இருட்டிருச்சு. நம்ம ஈவினிங் தான் போனோம். இப்போ அப்படியே வரும்போது இப்படி வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். பாருங்கள் எல்லாம் லைட்டெல்லாம் போட்டாங்க. இதுங்க ஒரு சிக்னல் இருக்குது. சிக்னல்லாம் முடித்து நம்ம கிளம்பிட்டோம் நண்பரே. சரிங்களா? அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா, இப்போ புது பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பாலக்கரை புது பஸ் ஸ்டாண்டு. இதுதான் வந்து புது பஸ் ஸ்டாண்டு நண்பர்களே. எல்லா பஸ்ஸும் வந்து இந்த வழியாக தான் வரும். அது பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்குது. இது வந்து பஸ்ஸெல்லாம் வெளியே வர இடம். இங்கே ஃபுல்லாக ஹோட்டல் எல்லாமே அந்த சைடு இருக்கும். சாப்பிடணும்னா உள்ளே ஹோட்டல் இருக்குது, வெளியே ஹோட்டல் இருக்குது. இங்கே எல்லாமே எல்லா பஸ்ஸும் இந்த வழியாக தான் திருச்சி போகிற பஸ் எல்லாமே இப்படி வரும். இங்கே நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது நண்பர்களே. சரிங்களா? ஏதோ முடிஞ்ச அளவு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நான் நிறைய வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் ஒரு நல்ல வீடியோட நான் வருகிறேன். ஓகே நண்பர்களே, பாய் 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 பாய்.